வெல்கம் டு தி ஷோ மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் சுவையோ சுவை. ஸோ நம்ம டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து சுவையான டிஷ்ஷஸ் தான் வந்து இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஷெஃபை வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் ஷெஃப் பழனி முருகன் டு அவர் ஷோ. வெல்கம் டு தி ஷோ ஷெஃப். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் as usual. நீங்க நல்லா இருக்கீங்களா? நானும் சூப்பரா இருக்கேன். ஸோ நீங்க வரீங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா இன்னும் டபுளா வந்து எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. ஓ அப்படியா, சூப்பர், தேங்க்யூ. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்? நம்ம ஆக்சுவலா ரெண்டு வெஜ் ரெசிபிஸ் தான். வெஜ் ரெசிபி இன்னைக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கொத்தவரங்காய் மசாலா. நம்ம கொத்தவரங்காய் மசாலா. கொத்தவரங்காய் அப்படினாலே வந்து நம்ம மார்க்கெட்ல போறப்ப பார்த்துட்டு இருக்கிற ஒரு வெஜிடபிள். அதை வாங்கிட்டு வந்து செய்யறது ரொம்ப ரேர் தான். பட் நல்ல ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள். அது நல்லா ஒரு சூப்பரா சிம்பிளா நல்லா டேஸ்டியா ஒரு டிஷ் பண்ண போறோம். ஸோ கொத்தவரங்காய் மசாலா பார்க்கறதுக்கு முன்னாடி அதனுடைய இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். கொத்தவரங்காய் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: வேக வச்ச கொத்தவரங்காய் 300 கிராம், நறுக்கிய வெங்காயம் 2, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய பச்சை மிளகாய் 3, மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், அரைச்ச தக்காளி 2, தயிர் 50 ml, கசூரி மேத்தி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், வெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். இடிக்க தேவையான பொருட்கள்: இஞ்சி நெல்லிக்காய் அளவு, பூண்டு 10 நம்பர், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன். கொத்தவரங்காய் மசாலா பண்றதுக்கான இன்கிரீடியன்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஷெஃப்? குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொத்தவரங்காய் வந்து குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, தனியாக குக் பண்ணிடுறோம். லைட்டாக சால்ட் போட்டு எடுத்து வச்சிடறோம். தென் அதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் மிளகாத்தூள் அதிலே ஜீரகம் அதையும் போட்டு நம்ம இடிச்சு வச்சிருக்கோம். கிரைண்ட் பண்ணியா இல்ல இடிச்சு? ஓகே, இடிச்சு வச்சிருக்கோம். தென் ஃபர்ஸ்ட் இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே. தென் இதில் இந்த இடித்த இஞ்சி பூண்டு ஜீரகம் மிளகாத்தூள் இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நார்த் இந்தியன் சப்ஜி தான், நார்த் இந்தியன் கறி. ஓகே. எந்த ஊர்ல ஃபேமஸ் இது? உங்களுக்கு ஆக்சுவலாக குஜராத்து. இப்போ நார்த்தில் நீங்கள் போனீங்கனாலும் எந்த ஊர் போனாலும் உங்களுக்கு இந்த ரஸ்டிக் அந்த வில்லேஜ் ஸ்டைலில் இருக்கக்கூடிய இந்த ஹோட்டல்ஸ் வேணால் அதை பார்க்கலாம். இப்போ நம்ம தாலி சாப்பிட்றோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டிக்கு ரைஸுக்கு அதுக்கெல்லாம் சைட் டிஷ் அதை வச்சு சாப்பிடுவாங்க இல்லையா? சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். நம்ம ஊற்றியும் சாப்பிடுவாங்க. ஊற்றி இவ்வளோ ஸ்பைசியான இதை வந்து ஊற்றியும் சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும். இது எவ்வளோ நேரம் ஷெஃப்? அவ்வளோதான், லைட்டாக அந்த அதாவது நம்ம ராவாக இடிச்சிருக்கோம். ஸோ அந்த ஃப்ளேவர் போகணும். ஓகே, போகிற வரைக்கும் நம்ம லைட்டாக வதக்கிட்டு அந்த பச்சை வாசம் சொல்லுவாங்க போகிற வரைக்கும். பச்சை வாசனை போயிருச்சு. ஓகே, இப்போ வதக்கியாச்சு. இதிலே வந்து நம்ம ஆனியன் சாப்பிடும் ஆனியன், இதிலே பச்சை மிளகாய், இது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். அந்த இடிச்ச ரெசிபில வந்து நம்ம போட்டது இல்லாம இந்த சில்லியும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். திருப்பி நம்ம மிளகாத்தூளும் ஆட் பண்ணுவோம். ஓ, நல்ல ஸ்பைசியா இருக்கு. கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு. ஓகே, சோ ஸ்பைசியா வந்து சாப்பிடக்கூடிய எல்லாருக்குமே கண்டிப்பா இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஜெனரலா நம்ம இந்தியன் ஃபுட்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டங்க் வந்து இந்த உப்பு புளி காரம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஈவன் ஒரு சவுத் இந்தியன் ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை நார்த் இந்தியனாக இருக்கட்டும், பர்டிகுலராக சவுத் இந்தியனில் இந்த ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இந்த தெலுங்கானா, தமிழ்நாடு, செட்டிநாடு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணியிருக்கோம். அது உப்பு புளி காரம்ங்கிறது கண்டிப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்குவோம், ஈஸியாக எடுத்துக்குவோம். இப்போ நம்ம புளிப்புன்னு எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு ஒரு புளியாக இருக்கலாம், இல்லை கேடாக இருக்கலாம், இல்லை எலுமிச்சை சாராக இருக்கலாம், அதை நம்ம ஆட் பண்ணிடுறோம். தென் காரத்துலேயே பச்சை மிளகா இல்லைன்னா மிளகாத்தூள் இல்லை வரமிளகா இப்படி நம்ம ஆட் பண்ணிடுவோம். நம்ம ரெசிபியில் ஏதோ ஒன்று வந்துடும். ஓகே, நீங்கள் சாப்பிட்டதுல பயங்கர ஒரு ஸ்பைசியான ஃபுட்டுன்னா என்ன ஷெஃப்? உங்களுக்கே ரொம்ப ஸ்பைசியாக இருந்த ஒரு ஃபுட் அப்படின்னா? இல்லை, ஆக்சுவலாக நம்ம ஹில் ஸ்டேஷன்ல அந்த காந்தாரின்னு சொல்லி ஒரு சில்லி இருக்கு. ஆமா, அந்த ஊசி மிளகா மாதிரி சின்ன மிளகா இருக்கும். ஆமா, நல்லா ஸ்பைசியஸ்ட் சில்லி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுல வந்து நம்ம ரா சில்லியில வந்து சட்னி அரைச்சு ஒரு தடவை நான் அந்த தாண்டிக்குடி போயிருந்தேன். தாண்டிக்குடி இந்த சென்ஸ் கொடைக்கானல் பக்கத்துல அது ஒரு வில்லேஜ். ஓகே, அங்க சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா ஸ்பைசியா இருந்துச்சு. கண்ணுல இருந்து தண்ணி வரும். தண்ணி எல்லாம் ஊத்திச்சா? ஆமா ஆமா. ஓகே, பட் அது ஒரு டேஸ்ட் தான், நல்லா இருக்கும். ஸோ எவ்வளோ நேரம் ஷெஃப் சாட்டே பண்ணணும்? லைட்டாக நம்ம வதக்கிட்டா போதும். வதக்கிட்டோம். தென் இதுலேயே வந்து மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள், அடுத்ததாக நம்ம மல்லித்தூள். மல்லித்தூள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்னிங் கொடுக்கும், ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டு இந்த சப்ஜிக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தென் அடுத்ததாக இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆமாம், மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடலை மாவு,
இந்த நார்மலாவே இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் எடுத்துக்கிட்டோம்னாலே இது கடலை மாவு இருக்கும்ல ஷெஃப்? அல்ல, நான் எல்லா டிஷ்லேயும் இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு சில டிஷ்ஷஸில் ஒரு திக்கனிங்காக நம்ம ஆட் பண்ணுவாங்க. அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்காக ஆட் ஆமாம். இப்போ பண்ணுவாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் டக்குன்னு அரைச்சி ஊற்றிடுவோம். பட் நார்த்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேஷ்யூ தான் இருக்கும், கேஷ்யூ பேஸ்டு தான் இருக்கும். பட் ரஸ்டிக், அதாவது வில்லேஜ் சைடு போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கடல மாவு ஒரு கரெக்டா இந்த கடலை திக்கனிங் மாவு ஏஜென்ட், இருக்கும். கடல மாவு வந்து ஒரு திக்கனிங் ஏஜென்ட் ஆட் பண்ணிக்குவாங்க. தென் எதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தென் அந்த ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி. தென் அடுத்ததாக தயிர். ஆமாம், இது ஒரு டேஸ்ட்டு. அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். தென் இதுலேயே வந்து இந்த அரைச்ச தக்காளி ஏன் ஷெஃப் கட் பண்ணி போடாம அரைச்ச அரைச்சு தக்காளி. ஃப்ளேவர் டிஃபரெண்டா இது ஒரு மெத்தடுமா. கிரேவி மாதிரி வேணும்னா நம்ம அரைச்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லையா? இதில் வந்து பச்சை வாசனை போகணும். ஓகே. ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா வந்து நம்ம நல்லா சாட்டே பண்ணியாச்சு. ஆமாம், நல்லா குக் பண்ணியாச்சு. மசாலா எல்லாமே சேர்ந்துருச்சு. தென் இப்போ வந்து நம்ம இந்த குக் பண்ண கொத்தவரங்காய் அந்த தண்ணியோட அந்த ஸ்டாக்கோட எடுத்து வச்சுருக்கோம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லா வரும். ஆமாம், அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை, அந்த ஸ்டாக்கே போதும். ஆமாம், அதே போதும். அதாவது கொத்தவரங்காயில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸு நிறையா இருக்குது. ஹார்ட்டுக்கு நல்லது, டைஜஷனுக்கு நல்லது, நிறைய ஃபைபர் இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் நல்லா கொடுக்கலாம் இல்லையா? ஆமாம். ஓகே. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம நார்மலாக இப்போ நீங்கள் கொத்தவரங்காய் செஞ்சுருக்கீங்களா வீட்டில்? ட்ரை பண்ணதில்ல ஷெஃப். இதை பார்த்த உடனே நான் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஓகே. ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து ட்ரை பண்ணுவீங்க. இது வந்து புலாவ், பர்டிகுலராக புலாவ், தென் பிரெட்ஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பிரெட்டா? பிரெட் இந்த சென்ஸ் ரோட்டி அந்த மாதிரி. ஓகே. நார்த் இந்தியன் ரோட்டி அந்த மாதிரி. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே. ஸோ அந்த ஸ்டாக் இல்லாமல் கொஞ்சம் தண்ணி. ஆமாம், தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே. மூடி போட்டுடலாம். பாயில் ஆகிறதுக்கு சிம் பண்ணிவிட்டு கரெக்டாக மூடி போட்டு அவ்வளோதான். நம்ம இப்போ பாயில் பண்ண கொத்தவரங்காய் சேர்த்துட்டோம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக 3 to 5 minutes வெயிட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் போயிடலாம். நம்மளோட வாவு மட்டும் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். அந்த கலரே வந்து பயங்கர ஒரு appetizing-ஆ இருக்கு. அவ்வளோதான். ஐ அப்பீல் வந்து ரொம்ப முக்கியம். எஸ், அப்போ தான் சாப்பிடணும் நமக்கு தோணும் இல்லையா? நம்ம பார்த்தோன்னா இந்த ப்ரெசன்டேஷன், கலரு எல்லாமே. அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சிம்பிளாக பண்ணது தான். இன்றைக்கி பண்ணது வந்து ஒன்றும் நம்ம பெருசாக ஒரு பெரிய மேஜிக்னால் எதுவுமே கிடையாது. பட் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ் பண்ணியிருக்கோம். தென் இதில் கொஞ்சமாக பட்டர் நம்ம ஃபைனல் டச்சாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டாப்பிங். இதில் கொஞ்சமாக லாஸ்ட்டாக கசூரி மேத்தி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷன் தான். கசூரி மேத்தி இல்லை அப்படின்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். பக்கா ப்ராப்பரான பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. பட்டர் ஆட் பண்ணவே அந்த ஒரு அரோமா இன்னும் நல்லா வருது. கரெக்ட். அதை ஒரு டாப்பிங்காக ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம. அவ்வளோதான். இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடலாம். கொத்தவரங்காய் மசாலா எப்படி செய்கிறோங்கிறத பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து இடித்த பூண்டு, ஜீரகம், இஞ்சி, மிளகாய்த்தூள், அதை தாளிச்சிட்டு அதோட வெங்காயம், பச்சை மிளகாய் வதக்கி மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கடலை மாவு, தயிர் சேர்த்து அதோட அரைச்ச தக்காளி, வேக வச்ச கொத்தவரங்காய் கலந்து உப்பு சேர்த்து மிதமான சூட்டில் வேக வச்சு கடைசியில் கசூரி மேத்தி, வெண்ணெய் கலந்தா சுவையான கொத்தவரங்காய் மசாலா தயாராகிடும். ஸோ கொத்தவரங்காய் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னோட ஃபேவரட் பார்ட் ஆஃப் த ஷோ டேஸ்ட் பண்ணுறது. டேஸ்ட் பண்ணிடலாமா ஷெஃப்? பண்ணிடலாமே. ஓகே. அதாவது டேஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக. சூப்பராக இருக்குது ஷெஃப். ஸோ அந்த ஸ்பைஸ்லாம் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ வந்துட்டு சப்பாத்தியோட சாப்பிட்டா வந்து சூப்பராக இருக்கும். சப்பாத்தி மட்டும் சப்பாத்தி, ரோட்டி, ஈவன் நம்மளோட தோசை, புல்கா எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்பைசி லவர்ஸ் இல்லை, ஸ்பைசி வேணாம் அப்படின்னா கூட நம்ம இதோட காரத்தை கம்மி பண்ணிக்கலாம். பட் நல்ல ஹெல்த்தியான, டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்டியான சூப்பர் டிஷ் இது. வெஜ் டிஷ்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எஸ். ஸோ வந்து இன்னைக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரெசிபியான கொத்தவரங்காய் மசாலா வந்து நம்ம பண்ணோம். ஸோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து சூப்பராக வந்துச்சு. செம்மையாக வந்து நீங்கள் செஞ்சீங்க. நானுமே சூப்பராக வந்து டேஸ்ட்லாம் பண்ணேன். ஸோ அடுத்த ரெசிபி என்ன ஷெஃப்? எப்பயுமே வந்து நம்ம வியூவர்ஸ் தான் அனுப்புவாங்க இல்லையா? ஆமாம். ஸோ வந்து குமாரி ஃப்ரம் தஞ்சாவூர் வந்து ஒரு சூப்பரான ரெசிபி அனுப்பியிருக்காங்க. ஸோ அது என்ன ரெசிபின்னு சொல்லிடுங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹோம் ரெசிபி தான். உங்களுக்கு கீரை, அதாவது பசலைக்கீரையில் ஒரு சூப்பரான தொக்கு, சிம்பிளி நல்லா ஒரு டேஸ்டியான டிஷ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ பசலைக்கீரை தொக்கு வந்து செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பசலைக்கீரை தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்: நறுக்கிய பாலக்கீரை 2 கட்டு, எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1/2 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 5, கருவேப்பிலை சிறிது, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 2 டேபிள் ஸ்பூன், வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். அரைக்க தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2, பூண்டு 10 நம்பர், உப்பு தேவைக்கேற்ப, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். ஸோ பசலைக்கீரை தொக்கு வந்து பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஷெஃப்? ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாலக்கீரை, பசலைக்கீரை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன அரவை வெங்காயம் கியூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணி. ஆமாம், நம்ம அரைக்க போகிறோம். அதனால் நம்ம பெருசாக கூட ஓகே இல்லை. அந்த அதிலே கொஞ்சம் கார்லிக், அதாவது பூண்டு, அப்புறம் மிளகாய்த்தூள், இதிலே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, மெயினான விஷயம், இது எல்லாமே போட்டு இதில் கொஞ்சமாக லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் போய் அரைச்சிட்டு வந்துடுவேன். யா ப்ளீஸ். ஸோ இப்போ வந்து இதை அரைச்சதுக்கு அப்புறமா மீட் பண்ணலாம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து அரைச்சாச்சு நீங்கள் சொன்னது. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அடுத்த குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. பசலைக்கீரை, இப்போ பாலக்கீரை, இப்போ உங்களுக்கு பாலக்கீரை கிடைக்கும். தென் இப்போ வில்லேஜ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தரப்பசலிம்பாங்க, அதுலேயும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல ஹெல்த்தி, உங்களுக்கு ஹார்ட்லேருந்து பிரெயின்லேருந்து அந்த ப்ரெஷர் உள்ளவங்களும் எடுத்துக்கலாம். அதாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆமாம், அதை வந்து நம்ம டேஸ்ட்டாக பண்ணுறோம். நம்ம நார்மலாக பண்ணுறதுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி அதை வதக்கி எல்லாம் சேர்ந்து செய்கிறப்ப ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும், ஒரு ஃப்ளேவர் வரும். ஆமாம், ஃப்ளேவராக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த ஐஎப்பிலேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் இருக்கும். அவ்வளோதான். குக்கரியை பொறுத்த வரைக்கும் இதுதான் மேஜிக்கு. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணி பண்ணோம் அப்படின்னா ஓவரால் ப்ரெசன்டேஷன் வந்து நல்லா வந்துடும். சூப்பர் ஷெஃப். எண்ணெய் சூடாயிருச்சு. தென் கடுகு போட்டுடலாம். கடுகு தென் இதுலேயே வந்து நம்ம கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக உளுந்து போடுறோம். இது வந்து சிம்மில் வச்சுருக்கணுமா ஷெஃப்? ஆமாம், சிம்னா உங்களுக்கு தாளிப்பு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் இருந்தால் பெட்டராக இருக்கும். அதாவது கருகாமல் இருக்கணும். ஜெனரலாக டெம்பரிங் அதாவது தாளிப்பு வந்து ஒரு பெரிய பில்டிங்கோட ஃபவுண்டேஷன், அந்த அஸ்திவாரம் மாதிரி. அதான் வந்து அந்த டேஸ்ட்டை நிர்ணயம் பண்ணும். சூப்பர் ஷெஃப். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ப்ராப்பராக, ஏன்னா உங்களுக்கு கறி போயிடுச்சுன்னா முடிஞ்சு. தென் அப்புறம் இதுலேயே வந்து வரமிளகாய் கொஞ்சம் போட்டுக்கிறோம். தென் அதில் கருவேப்பிலை, தென் இதில் வந்து நம்ம இந்த அரைச்ச விழுது ஆட் பண்ணிக்கிறோம். இது நார்மலாக ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம்ல ஷெஃப்? ஆமாம், ரைஸு, ஈவன் தோசையில் கூட நடுவில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ஓ, ஸ்டஃபிங் மாதிரி. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசை. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆமாம், உங்களுக்கு நம்ம எல்லாமே ராவாக அரைச்சிருக்கோம், அதாவது பச்சையாக அரைச்சிருக்கோம். அப்படிங்கிறப்ப அந்த ஃப்ளேவர், இந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் லைட்டாக நம்ம இதை வதக்கிலாம். முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள் டிஷ், டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அதாவது அவசரமாக எல்லாருமே வந்துட்டு கிளம்புவாங்க இல்லையா? ஸோ அந்த டைம்லலாம் வந்து இது பண்ணால் சீக்கிரமாக ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், அந்த நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் வெளில வருது பாருங்கள், இதுதான் டெக்ஸ்சரு. ஓகே, ஸோ நார்மலாக அந்த எண்ணெய் மேலே தெரிஞ்சது அப்படின்னா அது குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். குக் ஆயிடுச்சு. தென் அந்த ரா ஃப்ளேவரும் போயிடும். ஏன்னா தொக்கு அப்படிங்கிறப்ப நமக்கு நல்லா ட்ரையாக இருக்கணும். தேவையான உப்பு ஆல்ரெடி நம்ம அதில் சேர்த்துருக்கோம். இதுக்கு லைட்டாக கொஞ்சம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்லோ ஃபயர் வச்சுக்கலாம். நம்ம
ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மீடியமா இருந்துச்சு, இப்போ இன்னும் நல்லா ஸ்லோ ஃபயர். தென் இதில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அது அந்த புளிப்பு ஃப்ளேவருக்காக. ஆமாம். ஓகே ஓகே, சிம்மில் நம்ம மூடி போட்டோம். ஸோ மிதமான சூடு, கரெக்டாக ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பசலிக்கீரை தொக்கு ரெடி ஆயிடும். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு நம்ம பட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஷெஃப் வேற என்னென்ன கீரையிலலாம் வந்து இந்த தொக்கு செய்யலாம்? ஆக்சுவலாக எல்லா கீரையிலையும் பண்ணலாமா. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு லீஃபாக இருக்கிறத எடுத்துக்கிட்டோன்னா பெட்டராக இருக்கும். அதே மாதிரி பிட்டர் இல்லாமல், அதாவது கசப்பு இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எல்லா கீரையிலையுமே வந்து ட்ரை பண்ணலாம் இல்லையா? ஓகே ஷெஃப். ஸோ இப்போலாம் வந்து நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் வந்து ஒரு ரஷ்லேயே போவாங்க, சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ டக்குன்னு குக் பண்ணுறதுக்காக ஒரு டிப்ஸ்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, நம்ம எல்லா ஃபுட்டுமே செய்யலாம். ஒரு ப்ரீ பிளான் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம இன்றைக்கி பண்ணோம் எவ்வளோ, ஒரு 10 to 15 மினிட்ஸ் அவ்வளோதான். தென் இதிலே வந்து நம்ம ரைஸை போட்டு பிரட்டி சாப்பிட்லாம், ஒரு ப்ரெட்டோட சப்பாத்தியோட கூட வச்சு சாப்பிட்லாம். ஒரு ப்ரீ பிளான் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு விஷன் கிளியராக இருந்துச்சு அப்படின்னாலே எவ்வளோ பெரிய ஃபுட்டுனாலும், ஆக்சுவலாக நம்ம அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் போகணுன்னு இல்லை, அதை கூட நம்ம சிம்பிளாக எல்லாத்துலேயும் நம்ம ஊர் உணவுகளே நல்லா ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக பண்ணலாம். ஓகே. ஸோ வந்து முதல் நாள் நைட்டே வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மார்னிங் குக் பண்ணுங்க. அதை பற்றி கொஞ்சம் யோசிங்க. அது கொஞ்சம் டைம் கொடுத்தா போதும். நம்ம காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் ஆனியன் வெட்டணும், டொமேட்டோ பாயில் பண்ணணும், அந்த மாதிரியான பேசிக் அந்த ஒரு தாட் இருந்தால் போதும். காலையில் எழுந்திரிச்சு நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறத விட ஜஸ்ட் கொஞ்சம் பிரெயின் ஒர்க் பண்ணி வச்சோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய டிஷ்ஷுனாலும் தாராளமாக நம்ம ½ அன் ஹவரில் முடிச்சிடலாம், டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே ஷெஃப். ஸோ இந்த டிப்ஸ் வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான். நாளைக்கு காலையில் என்ன பண்ண, ஒரு லவ்வோட பண்ண போகிறோம். இது பண்ணாலும் ஒரு லவ்வோட பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேற வந்து வரும். தலைவர் சொல்லியிருக்காரு. அப்படி அப்ப நீங்க தலைவர் ஃபேன் தானே? ஓகே. அப்ப நான் ஒரு क्वेश्चन கேட்கவா? சொல்லுங்க. இப்போ வந்து திடீர்னு வந்து தலைவர் வராரு, நீங்க அவரை வந்து மீட் பண்றீங்க, டக்குன்னு வந்து ஒரு டின்னர் பிளான் வந்து பண்றாங்க. அப்போ வந்து நீங்க ஏதாவது ஒரு டிஷ் வந்து கொடுத்து அவர் இம்ப்ரெஸ் பண்ணணும். அதை எப்படி நீங்க லவ்வோட தான் பண்ணுவீங்க, பட் ஆனா என்ன டிஷ்ஷா இருக்கும் அவரை இம்ப்ரெஸ் பண்ண? உங்களோட ஏதாவது சிக்னேச்சர் டிஷ்ஷா கூட இருக்கலாம். இல்லை, நம்மளோட சிக்னேச்சர்னா ஆக்சுவலாக நான் மில்லட்டில் நிறையா பண்ணுவேன். பட் இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு அப்படிங்கிறப்ப அவங்ககிட்ட மெனு கேட்டு பண்ணோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அதாவது நம்ம கொடுக்குறது ஒரு பனிஷ்மெண்ட் ஆகிடக்கூடாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும், ரைட்? இப்போ ஒருத்தங்களுக்கு பிடிச்சது ஒருத்தங்களுக்கு பிடிக்காம இருக்கும். ஈவன் அது ஒரு வெஜ்ஜாக இருக்கட்டும், நான்வெஜ்ஜாக இருக்கட்டும். ஒரு சில பேர் வேகனாக இருப்பாங்க. நம்ம கரெக்டாக பார்த்து அவங்களுக்கு எது பிடிக்குமோ கேட்டு பண்ணோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். சூப்பர் ஷெஃப். ஸோ வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற அவங்களோட இஷ்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக லவ்வோட பண்ணும், அதே தானே? அவ்வளோதான். ஓகே ஷெஃப். ஸோ இது வந்து ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு, நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான் நம்மளோட வாவ் மூமெண்ட். வெரி குட். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா பாயில் ஆயிடுச்சுல்ல ஷெஃப்? ஆமாம், நல்லா மேஷ் ஆகி நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு, ப்ராப்பராக குக் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம கடைசியாக கொஞ்சமாக ஒரு டேஸ்ட்டு வித் ஃப்ளேவர் எல்லாத்துக்கும் பட்டர் கொஞ்சமாக நம்ம இதை டாப்அப் பண்ணுறோம், அவ்வளோதான். இது வந்து இந்த பட்டர் வந்து ஒரு ஆப்ஷன் தான். ஜென்ரலாக இந்த பாலக்கோட பட்டர் சேர்ந்து சாப்பிட்றப்ப அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஓகே ஷெஃப். பசலிக்கீரை தொக்கு எப்படி செய்கிறதுங்கிற பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, வரமிளகாய், கருவேப்பிலை தாளித்து அரைச்ச விழுது சேர்த்துட்டு கடைசியாக நறுக்கிய பாலக்கீரை, உப்பு சேர்த்து நல்லா கலக்கி எலுமிச்சை சாறு, வெண்ணெய் கலந்தோன்னா சுவையான பசலிக்கீரை தொக்கு தயாராகிடும். ஸோ நம்மளோட பசலைக்கீரை தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு, பயங்கர டேஸ்டியாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம எபிசோடில் வந்து 2 சூப்பரான டிஷ்ஷஸ் வந்து நம்ம பார்த்தோம், சூப்பராக வந்துச்சு, டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்துச்சு ஷெஃப். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆக்சுவலாக நம்ம பார்த்த 2 டிஷ்ஷுமே வெஜிடேரியனில் பார்த்தோம். அதாவது ஃபஸ்ட்டு கொத்தவரங்காய், அடுத்தது பசலிக்கீரை. ரெண்டுமே நல்ல மாசான ரெசிபி, பட் சிம்பிளானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே எம்மியான டிஷ்ஷஸோட நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். அண்டில் தென் இட்ஸ் மீ ஐஷுவன், ஷெஃப் பள்ளிமுருகன், சைனிங் ஆஃப் ஃப்ரம் மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் சுவையோ சுவை.